நடக்க முடியாத இவங்க பால்கனில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. காரணம் இவங்களோட பையனும் ஹஸ்பண்டும் தான் இவங்கள பாத்துக்குவாங்க. நடக்க முடியாதனால டாய்லெட் போகணும்னா கூட ஹஸ்பண்டோட ஹெல்ப் வேணும். அவங்க டாய்லெட் போறப்பயே நடுவழியிலேயே பாத்ரூம் போயிடுறாங்க. இதை பாக்குற பையனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன காப்பாத்த போய் தான் ஆக்சிடென்ட்ல அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றான். ஆனா இவங்களுக்கு ரொம்பவே எம்பாரிசிங்கா இருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க பையன் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடறான். என்ன ஆச்சு, என்னாலதான் எல்லாமே ஆயிடுச்சு, அம்மா டாய்லெட் போறது கூட என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி இதை பாக்குற இவங்களோட ஹஸ்பண்டும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த கஷ்டம்லாம் இதோட போகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்களோட பையனும் ஹஸ்பண்டும் அழுகுறாங்க. எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கறாங்களா. இவங்க தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்து இவங்களுக்கு சூசைட் பண்ணிக்கணுங்கிற மனசே போயிருது. அதனால அவங்களும் அந்த முடிவை அங்கேயே கைவிட்டுறாங்க. இவங்களுக்காக நம்ம கூட இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. அது மாதிரியே அந்த சின்ன பையனும் அவங்க அம்மாவை ரொம்பவே பேம்பர் பண்ணி பாத்துக்கிறான். ஹஸ்பண்டுமே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமே பாக்குறாரு. ரொம்பவே ஹாப்பியான ஃபேமிலியா இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. அவங்க பையனோட சிரிப்புல தான் இவங்களோட வாழ்க்கையே அடங்கி இருக்குங்கிற மாதிரி எல்லா வழியுமே இவங்க மறந்துடுறாங்க. ஆனா இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே கதை மாறுது. அந்த பையன் வளர்ந்துடுறான். இப்போ அவங்க அப்பா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட கையை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எவ்வளவு நாள் தான் நான் அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்கறான். அவங்க ஹஸ்பண்டும் இதோட நிப்பாட்டியர்லாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பார்த்தா அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னால இந்த பிரஷரை தாங்க முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் கேட்கிற இவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. இவ்வளவு நாள் இந்த ஃபேமிலி தான் நம்மளை பாத்துக்கிட்டாங்க, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எந்த கில்ட்டியும் வேணாம், நானே உங்களை விட்டு போறேன், நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பால்கனில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் நோட் பண்றாங்க. ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் அம்மா கேட்டுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பையன் பாக்குறான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. பார்த்தா இவங்க இறந்து போய் உங்களோட ஆன்மா அந்த வீட்டுக்கு வந்துருது. அவங்களும் தன்னோட பையனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க பையன் அம்மா இறந்தது கூட தெரியாம பால்கனில அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிடறான். இவங்களோட ஹஸ்பண்டும் ஒய்ஃப் இறந்தது கூட தெரியாம வெளியில கிளம்பிடுறாரு. இவங்களோட ஆன்மாவும் அவர் கூடயே போகுது. ஆனா அவர் வேறொரு லேடியை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு, அவரோட செக்ரட்டரி போல. இவங்களும் நினைக்கிறாங்க 8 வருஷமா நம்ம ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் இவதான் சப்போர்ட்டா இருக்கா, இவதான் இவங்களுக்கு கரெக்டான பேரா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த லேடி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே உங்க ஒய்ஃப் தான், அவங்களுக்கு நம்ம சேர்றது பிடிக்கல போல, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு இவ ஏன் நம்ம மேல பழி போடுறா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஆனா இவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்பவே கோபப்பட்டு நம்ம சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மெசேஜ் போட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பையனுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாரா. அவங்களோட பையனுமே அந்த லேடிக்கு தான் சப்போர்ட் பண்றான். இப்பதான் இவங்களுக்கு புரியுது இந்த லேடி ரொம்பவே தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.